எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் இமேஜில் பார்த்துருக்கலாம், அமரன் மூவி இது எதுக்கு போட்டிருக்கேன்னு இது நினைக்கலாம். ஏன் போட்டிருக்கேன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு ஆர்மி மேன் தான். என்னோடய லைஃப் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இன்றைக்கி போடலான்னு நினைக்கிறேன். நேற்று நான் அந்த படம் பார்த்ததுலேருந்து என்னோடய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட அந்த இந்து மேம் போலேயே நான் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்கேன் என்னோடய லைஃப்லேயும். ஆக்சுவலி 2001 எனக்கு மேரேஜ். அப்போ என்னோடய ஹஸ்பண்டும் ஜம்மு காஷ்மீரில் தான் போஸ்டிங் இருந்தாங்க. மேரேஜ் கூட ஒரு 10 days தான் லீவு. ஏன்னா அது கூட சீக் லீவுன்ட்டு கொடுப்பாங்க. எமர்ஜென்சி லீவில் தான் வந்திருந்தாங்க. அந்த டைமு ஜம்மு காஷ்மீர் அண்டு பாகிஸ்தான் சண்டை நடந்துகிட்டே இருந்தது. அதனால் அவங்களுக்கு லீவ் கிடைக்கல. எனக்கு மேரேஜ் நடக்கிறப்ப நான் 10th தான் கம்ப்ளீட் பண்ண ஒன்று மேரேஜ் 2001 தான் மேல நாட் கம்ப்ளீட். அண்டு 2001 நவம்பர் 22 எனக்கு என்னோடய மேரேஜ் நடந்தது. 10 days கழித்து திரும்ப போயிட்டாங்க. நான் அந்த டைமு மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஏன் டிஸ்டர்ப் ஆனேன்னா, ஏன்னா அந்த டைம் அங்கே சண்டை எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் ரொம்ப எனக்கு பயம் பதட்டம் அந்த டைம் வர ஆரம்பித்தது. ஏன்னா டெய்லியும் ஃபோனில் பேச முடியாது. வீக்லி ஒன்ஸ் தான் அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் மட்டும்தான் பேச முடியும். ஃபோன் அலோடு இல்லைங்க. லெட்டர்ஸ் தான் எங்களுக்கு லெட்டர்ஸ் வரும். அது லெட்டர்ஸ் நான் இங்கேருந்து அனுப்புவேன். அவங்களும் லெட்டர்ஸ் தான் எங்களுக்கு அலோடு இருக்குது. ஃபோன் ஏன் அலோடு இல்லைன்னா, பாகிஸ்தான் பார்டர்னால அங்கே நெட்வொர்க் இஷ்யூஸும் இருந்தது. ப்ளஸ் அவங்க தீவிரவாதியோட இது இருக்கிறதுனால அங்கே நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்தது. இவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த டயத்தில் மட்டும்தான் பேசுவாங்க. இப்படி தான் ஒரு 3 months போனது. 3 months பிறகு தான் அவங்க 3 months பிறகு லீவ் கிடச்சப்ப அப்போ 1 month லீவ் வந்திருந்தாங்க. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 10 daysல போயிட்டாங்க. அதனால் இதை பற்றி எதுவுமே பேசலை. நான் கேட்டேன், என்னை கூட்டிகிட்டு போயிருங்க இங்கே. ஏன்னா இங்கேருந்து நான் பயந்து தானே இருக்கேன். என்னை கூட்டிகிட்டு போங்கன்னா, இல்லை அங்கே இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் நல்லா இல்லை, சண்டே இது நடக்குது. அதுக்கப்புறம் ஒன் இயர் கழிச்சு தான் நாங்கள் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நானும் அந்த பிளேஸில் இருந்தேன் ஜம்மு காஷ்மீரில். அப்போ நடந்த இன்சிடெண்ட்டு இன்றைக்கி சொல்லலாம், இன்னையோட பாட்டில் சொல்லலான்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அதான் 3 monthsல லீவ் வந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஹிந்தி தெரியணும்ல அங்கே போனால். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஹஸ்பண்ட் நீ ஹிந்தி கற்றுக்கோ, அதாவது படிக்கிறது ஆனால் அது அந்த இது முத்திர படித்து வச்சுக்கோ, உனக்கு யூஸாக இருக்கும் அங்கே வந்தானோன்னு. அதே போல் நான் வேர்ட்ஸ் இதெல்லாம் படிக்க ஆரம்பித்து ஒரு 1 month கிளாஸஸ் போனேன். நான் 1-2 months நான் போயிருப்பேன். அங்கே அது முக்கியமான அந்த வேர்ட்ஸு, வெஜிடபிள் நேமு அதெல்லாம் என்னோடய ஹஸ்பண்டே எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஹிந்தி நேம் இதான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. 10 months கழிச்சு 10-11 months கழிச்சு தான் என்னை ஜம்மு காஷ்மீர் கூட்டிகிட்டு போனாங்க. குவார்ட்டர்ஸ் கிடச்சது போயிட்டோம். அங்கே நடந்த இன்சிடெண்ட்டு, நான் அங்கே போய் நாங்கள் ஒரு பிளேஸில் தான் இருப்போன்ட்டு நான் நினச்சிருந்தேன். ஆனால் அங்கே ரொம்ப சண்டை, பயம், பதட்டம். அந்த டைம் சண்டை நடந்துகிட்டே இருக்க, இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடந்துகிட்டே இருக்கிறதுனால என்னோடய ஹஸ்பண்ட் அங்கே நான் ஒரு பிளேஸு, என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு பிளேஸு ஜம்முலேயும். நான் உதம்பூரில் இருந்தேன். ஹஸ்பண்ட் புல்வாமாவில் இருந்தாங்க. இப்படி தான் அங்கேயும் ஃபோனு இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு 10 வீடு இருக்குதுன்னா 10 வீடுக்கு ஒரு லேண்ட்லைன் வச்சுருப்பாங்க. அங்கே குறிப்பிட்ட டயத்துக்கு இப்போக்கு உங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அந்த டைம் தான் அவங்கக்கிட்ட பேச முடியும். இப்போ வெஜிடபிள் ஆகுது, ஏதாவது ஃப்ரூட்ஸ் என்ன வாங்கினாலும், பலசரக்கு ஏதாவது வாங்கினா நான் தான் வெளியே போகணும். ஏன்னா ஹிந்தியும் தெரியாது எனக்கு. அப்படியும் அதை மேனேஜ் பண்ணேன் நான். அங்கே போய் அதுவும் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா லாங்குவேஜ் தெரியாது, யாரும் அங்கே இல்லை. தமிழன் 2 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமான பிறகு தான் எனக்கு தமிழ்காரங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. கொஞ்சம் தூரமாக இருந்தாங்க. ஆனால் தமிழ்காரங்க இல்லாததுனால நான் கொஞ்சம் சீக்கிரமே ஹிந்தி கற்றுக்கிட்டேன். எனக்கு ஹிந்தியும் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. பக்கத்தில் யாருமே தமிழ்காரங்க இல்லை, கொஞ்சம் தூரமாக தான் இருந்தோம் எல்லாருமே. ஆனால் எப்போயாவது மீட் பண்ணுவோம் எல்லோரும். இப்படியே தான் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் நான் உதம்பூர் ஏரியாவில் 3rd streetல நான் இருக்கிறேன்னா, ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. நான் போன ஒரு 1 month 40 daysலேயே இந்த இன்சிடெண்ட் நடந்தது. அங்கே எப்படின்னா, ஒரு ஈவினிங் டைமு 6-7க்குலாம் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. மெயின் சுவிட்சு யாருக்குமே அங்கே மோஸ்ட்லி அங்கே கரண்ட் இருக்காது.
நாங்கள் இருந்த ஏரியாவில் கரண்ட் இருக்காது. ஏன்னா அந்த இது இருக்கிறதுனால மோஸ்ட்லி அவங்க கரண்ட் எடுத்துடுவாங்க. அதனால் கரண்ட்டும் முக்கால்வாசி இருக்காது. அந்த கேண்டில் வச்சு தான் ஈவினிங் டைம் ஒர்க்கெல்லாம், ஏன்னா மார்னிங் அந்த வெளிச்சம் இருக்குள்ள அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தான். ஆனால் ஈவினிங் டைம் வந்து அந்த கேண்டில் வச்சு தான் வீட்டில் வேலைலாம் பார்க்க முடியும். மேபி இந்த கரண்ட் இருந்தாலும் கூட லைட்டு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளவும். ஏன்னா அந்த தீவிரவாதி அந்த லைட்டை பார்த்துட்டு வந்து இது அட்டாக் பண்ணுற அந்த இது இருக்குனால அந்த ஒரு ரூல் எங்களுக்கு இருந்தது, லைட் போடக்கூடாதுன்னு. நான் 3rd ஸ்ட்ரீட்டு சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஏன்னா இதே போல் போயிடுவாங்க, ஒரு 15-20 பேராக போயிடுவாங்க ஒரு ஆஃபீஸில். அவங்களுக்கு ஒரு பாட்டாக கொடுத்து ஒரு பிளேஸில் அந்த 20 பேராக பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்படி போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப இவங்க ஒரு மந்த்லி ஒன் டைம் தான் வருவாங்க. அது கூட ஒரு 3 மணி நேரம் பெர்மிஷன் கிடைக்கும். அப்போ நைட் 10 to மார்னிங் அதே போல் 2-3க்கெலாம் கிளம்பிடணும். திரும்ப ஆர்மி வண்டி வரும், அந்த ஆர்மி வண்டிலேயே அவங்க போயிடுவாங்க. இதே போல் தான் நடந்துட்டு இருந்தது அவங்களுக்கு. இப்போ ஊடால் இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் இப்போ ஊருக்கு அந்த பிளேஸ்க்கு போகிறாங்கன்னா ஒரு 10 டேஸில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை அவரோட யூனிஃபார்ம் துவைக்கிறதுக்கு அதே போல் தான் நாங்கள் கொடுத்து அனுப்புவோம். அதே போல் இருக்கிறப்ப எங்களை ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டில் என்ன நடந்ததுன்னா, ஒரு தீவிரவாதி வந்ததுனால அந்த மார்னிங் தான் நினைக்கிறேன், ஏன்னா இது 22 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த இன்சிடெண்ட் நடந்து. மார்னிங் டைமு அந்த கதவை தட்டினோன்னே அந்த பொண்ணு கதவை தட்டா, ஏன்னா யூனிஃபார்ம் எல்லாம் பக்காவாக ஆர்மி மேனாக தான் அந்த தீவிரவாதி இருந்தால். ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம ஆஃபீஸில் இருந்து யாரோ வந்திருக்காங்க. இதே போல் லெட்டர்ஸு இல்லைன்னா ஃபுட்டு ஸ்நாக்ஸ் ஏதோ கொடுக்க, ஃப்ரூட்ஸ் அங்கே ஆப்பிள்லாம் நல்லா கிடைக்கும், ஃப்ரூட்ஸ் ஏதோ கொடுக்க தான் வந்திருக்காங்கன்னு நினச்சி அந்த பொண்ணு ஓப்பன் பண்ணி உட்கார வச்சுட்டு டீ கிச்சனுக்கு போய் டீயும் தண்ணியும் எடுக்க போயிருக்காங்க. அங்கே மோஸ்ட்லி யார் வந்தாலும் ஆர்மி இதில் இந்த ரூல் இருக்குது, யாராவது வந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி இது கொடுக்குற வழக்கம் இருக்குது. அதே போல் தான் அந்த பொண்ணு கிச்சனுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெரியாத அவன் தீவிரவாதின்னு. அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை, ஒரு 2 இயர்ஸ் குழந்தை கூட இருந்தது. அந்த தீவிரவாதி என்ன பண்ணான்னா, ஃபஸ்ட்டு அவன் கிச்சனில் அந்த பொண்ணை ஷூட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய ஷூட் பண்ணிவிட்டு அவன் போயிட்டான். இந்த சவுண்டு கேட்ட உடனே தான் எல்லோரும் வெளியே வந்து பார்க்குறோம். ஏன்னா ஆன் த ஸ்பாட் அந்த பொண்ணு இறந்துட்டாங்க, அந்த குழந்தையும் இறந்துருச்சு. அப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னும் ஸ்ட்ரிக்டாகி வெளியே எங்கேயும் போக முடியாமல் அந்த சுச்சுவேஷன்லேயும் இருந்தோம். ஏன்னா ஹஸ்பண்ட் அங்கே இருக்காங்க, எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, யார் கேட்டாலும் எனக்காக திரும்ப ரிட்டன் சொல்லவும் முடியாது. இதே போல் தான் என்னோடய ஜம்மு லைஃப் நடந்தது. இதே போல் தான் நடந்தது. ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் அந்த சண்டை எல்லாம் சமாதானம் எல்லாம் நடந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட் நானும் ஒரு பிளேஸில் இருந்தோம். பிறகு அதுக்கப்புறம் யூனிட் அந்த ஜம்மு காஷ்மீர்லேருந்தே மூவ் ஆகி எங்களுக்கு ஜோத்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனது. கிட்டத்தட்ட நான் ஒரு 1 இயர் இருந்தேன் அந்த ஜம்மு காஷ்மீர். இதே சேம் சுச்சுவேஷனில் தான், எந்நேரம் பயம் பதட்டம் இந்த இதில் தான் நான் இருந்தேன் அந்த டைமு. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.